SAIAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். இன்னைக்கு டே 19. ஸோ டே 20 நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லையும் பார்ப்போம், இங்கிலீஷ்லையும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நாளையிலிருந்து கொஸ்டின் தமிழ்லையும் டிஸ்பிளே பண்ணுவோம், இங்கிலீஷ்லையும் டிஸ்பிளே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டே 19 நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்கு டேர்ம் 2 யூனிட் 2 முகல் எம்பையர்ஸ், முகலாயர்களை பற்றின கேள்விகள். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் இன் இந்தியா? அதாவது முகலாயர் வம்சத்தை இந்தியாவில் நிறுவியவர் யார்? முகலாயர் வம்சத்தை இந்தியாவில் நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஷேர்ஷா, ஆப்ஷன் பி பாபர், ஆப்ஷன் சி தைமூர், ஆப்ஷன் டி குதுபுத்தீன் ஐபக். சரிங்களா? ஆப்ஷன் ஏ ஷேர்ஷா, ஆப்ஷன் பி பாபர், ஆப்ஷன் சி தைமூர், ஆப்ஷன் டி குதுபுத்தீன் ஐபக். So second question, consider the following type. So in the question, which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point, Babur was descendant of Taimur and Genghis Khan. புரிஞ்சுங்களா? தைமூர் மற்றும் செங்கிஸ்கானின் வழிவந்தவரே பாபர் ஆவார் அப்படின்னு கொடுத்திருக்கோம். தைமூர் மற்றும் செங்கிஸ்கானின் வழிவந்தவரே பாபர் ஆவார். செகண்ட் பாயிண்ட், Mughal Empire had ruled continuously from its inception till its fall without any hindrance from any other dynasty. புரிஞ்சுங்களா? முகலாயர்கள் தன்னுடைய ஆட்சியின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஆட்சி செய்தார்கள், எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு தான். பாபர் வாஸ் டிசெண்டன்ட் ஆஃப் தைமூர் அண்ட் செங்கிஸ்கான். பாபர் தைமூர் மற்றும் செங்கிஸ்கான் வெளிவந்தவர். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, முகல் எம்பையர் had ruled continuously from its inception till its fall without any hindrance from any other dynasty. எந்த ஒரு வம்சத்தின் எந்த ஒரு அரசர்களுடைய தடைகளும் இல்லாமல், பிரச்சனைகளும் இல்லாமல் முகலாயர்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை தங்களுடைய ஆட்சியை சரியாக செய்தனர் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி, ஆப்ஷன் பி டூ ஒன்லி, ஆப்ஷன் சி இரண்டுமே, ஆப்ஷன் டி நன், இரண்டுமே தவறு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களாப்பா? தேர்ட் கொஸ்டின், Babur he was soon driven out from Central Asia by Uzbeks. After 10 years of adversity, Babur established himself as the ruler of which place? புரிஞ்சுங்களா? பாபர், சரிங்களா, பாபர் ஏசியாவின் உஸ்பெகிஸ்தான் மக்களால் வெளியேற்றப்பட்டார். பாபர் ஆசியாவின் உஸ்பெகிஸ்தான் மக்களால் வெளியேற்றப்பட்டார். அவ்வாறு வெளியேற்றப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பின் தன்னுடைய ஆட்சியை எந்த இடத்தில் நிறுவினார்? அவர் வெளியேற்ற பின் 10 ஆண்டுகளுக்கு பின் தன்னுடைய ஆட்சியை எங்கு நிறுவினார்? ஆப்ஷன் ஏ காந்தர், ஆப்ஷன் பி பெஷாவர், ஆப்ஷன் சி தாஸ்கண்ட், ஆப்ஷன் டி காபூல். சரியான பதிலை சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஃபாட் இன் த இயர். முதல் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? முதல் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1516, ஆப்ஷன் பி 1526, ஆப்ஷன் சி 1528, ஆப்ஷன் டி 1530. Fifth question, which among the following is correctly matched about war waged by Babur and its year? புரிஞ்சுங்களா? பின்வருவனவற்றுள் எந்த போர் பாபரால் நடத்தப்பட்டது, அவற்றின் ஆண்டுடன் ஒப்பிடுகையில்? புரிஞ்சுங்களா? அதாவது அவர் பண்ண போரும் இயரும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கா நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபர் டிஃபீட்டட் ராணா சங்கா அண்ட் ஹிஸ் allies at கன்வா in 1527. 1527ஆம் ஆண்டு பாபர் ராணா சங்கா மற்றும் அவருடைய கூட்டாளிகளை கன்வா எனும் இடத்தில் தோற்கடித்தார். சரிங்களா? பாபர் 1527ஆம் ஆண்டு ராணா சங்கா மற்றும் அவருடைய கூட்டாளிகளை கன்வா எனும் இடத்தில் தோற்கடித்தார். செகண்ட் பாயிண்ட், வான் த வார் அகேன்ஸ்ட் த சீஃப் ஆஃப் சந்தேரி இன் 1528. 1528ஆம் ஆண்டு சந்தேரி நாட்டு அரசருடன் ஒரு போர் செய்து அதில் வெற்றியும் கண்டார். பாபர் 1528ஆம் ஆண்டு சந்தேரி நாட்டு அரசருடன் போர் செய்து அதில் வெற்றியும் கண்டார். தேர்ட் பாயிண்ட், prevailed over the Afghan chiefs of Bengal and Bihar in 1529. புரிஞ்சுங்களா? 1529ஆம் ஆண்டு இவர் வங்காளத்தின் ஆப்கான் தலைவர்களுடனும் மேலும் பீகார் தலைவர்களுடனும் போரில் ஈடுபட்டார். 1529ஆம் ஆண்டு வங்காளத்தின் ஆப்கான் தலைவர்களுடனும் பீகாரின் தலைவர்களுடனும் போரில் ஈடுபட்டார். ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி, ஆப்ஷன் பி டூ ஒன்லி, ஆப்ஷன் சி போத் 1 and 3, ஆப்ஷன் டி 1 2 3.
ஒன்று மட்டுமா இல்ல 2 மட்டுமா இல்ல 1 3மா இல்ல 1 2 3 இந்த மூணுமே சரியான்னு சூஸ் பண்ணுங்க. Sixth question. Which among the following is the autobiography of Babur? பாபரினுடைய சுயசரிதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஹிந்தை பாபுரி, ஹிந்த் ஐ பாபுரி. ஆப்ஷன் பி உஸ்பெக் ஐ பாபுரி, உஸ்பெக் ஐ பாபுரி. ஆப்ஷன் சி துசுக்கி பாபரி, துசுக் இ பாபரி. சரிங்களா? ஆப்ஷன் டி ஐன் ஐ பாபுரி. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் தப்புப்பா, சியா டியா அதை மட்டும் கண்டுபிடிங்க. Seventh question. Battle of Chasa is fought between. சாசா போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? 1539 ஆண்டு சாசா போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ ஷேர்ஷா மற்றும் அக்பர். ஆப்ஷன் பி ஹுமாயூன் மற்றும் ஷேர்ஷா. ஆப்ஷன் சி ஹுமாயூன் மற்றும் கமரான். ஆப்ஷன் டி கம்ரான் மற்றும் ஷேர்ஷா. ஓகே, ஷேர்ஷா அண்ட் அக்பர், ஹுமாயூன் அண்ட் ஷேர்ஷா, ஹுமாயூன் அண்ட் கமரான், கமரான் அண்ட் ஷேர்ஷா. Eighth question. அக்பர் was crowned as the king at the age of. அக்பர் அரசராக ஆக்கப்பட்ட வயது என்ன? அக்பர் அரசராக மாறும் பொழுது அவருடைய வயது என்ன? ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 16, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 15. என்ன ஏஜ்ல அக்பர் அரசரானார்? Ninth question. செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வாஸ் ஃபாட் பிட்வீன். 1556 ஆண்டு இரண்டாம் பானிபட் போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ அக்பர் மற்றும் ஹுமாயூன். ஆப்ஷன் பி அக்பர் மற்றும் ஹெமு. ஆப்ஷன் சி ஹெமு மற்றும் பைராம் கான். ஆப்ஷன் டி பைராம் கான் மற்றும் அக்பர். ஆப்ஷன் ஏ அக்பர் அண்ட் ஹுமாயூன். ஆப்ஷன் பி அக்பர் அண்ட் ஹெமு. ஆப்ஷன் சி ஹெமு அண்ட் பைராம் கான். ஆப்ஷன் டி பைராம் கான் அண்ட் அக்பர். ஹெமு இஸ் கால்ட் அஸ் நெப்போலியன் ஆஃப் மெடிவல் இந்தியா. இடைக்கால வரலாற்றின் நெப்போலியன் என இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் ஹெமு. 10th question. Battle of Haldigadi was fought in the year. சரிங்களா? ஹல்திகதி போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1576, ஆப்ஷன் பி 1586, ஆப்ஷன் சி 1560, ஆப்ஷன் டி 1590. அதாவது 1576லயா 1586லயா இல்ல 1560லயா 1590லயா? கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 11th question. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். Which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அக்பர்ஸ் கான்கெஸ்ட் ஆஃப் குஜராத் helped him to establish control over Gujarat overseas trade with Arab and Europeans. ஓகேங்களா? அக்பர் குஜராத்தை கைப்பற்ற காரணம் என்னவென்றால், அக்பர் குஜராத்தை கைப்பற்ற காரணம் என்னவென்றால் குஜராத்தை கைப்பற்றுவதன் மூலம் அரேபியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களுடனான வர்த்தகத்தை கட்டுப்படுத்தலாம் எனும் எண்ணம். குஜராத்தை கைப்பற்றினா ஐரோப்பியர்கள் மற்றும் அரேபியர்களுடனான வர்த்தகத்தையும் கட்டுப்படுத்தலாம் எனும் ஆசை. செகண்ட் பாயிண்ட். அக்பர்ஸ் மிலிட்டரி கேம்பெயின் இஸ் ஈஸ்ட் பீகார் அண்ட் ஒடிஷா அண்ட் விக்டரி ஓவர் பெங்கால் ஃபெசிலிட்டேட்டட் அக்சஸ் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா. அக்பருடைய படைகள் கிழக்கு பீகார், ஒடிசா மற்றும் வங்காளம் பகுதிகளை வென்றது அக்பரை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சைன நாடுகளுடன் தொடர்பை ஏற்படுத்தியது. புரிச்சுங்களா? அக்பர் கிழக்கு பீகார், ஒடிசா மற்றும் வங்காளத்தை வென்றது அக்பருக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சைனாவுடன் தொடர்பை ஏற்படுத்தியது. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி both, ஆப்ஷன் டி none. 12th question. Under Akbar, the Mughal Empire extended from Kashmir in the north to dash in the south. சரிங்களா? அக்பருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர்களுடைய ஆட்சி பரவலானது காஷ்மீர், வடக்கு பகுதியில் காஷ்மீரிலிருந்து தெற்கில் எந்த இடம் வரை பரவி இருந்தது? சரிங்களா? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா, ஆப்ஷன் பி கோதாவரி, ஆப்ஷன் சி காவிரி, ஆப்ஷன் டி மகாநதி. அக்பருடைய ஆட்சி காலத்தின் போது முகலாயர்களுடைய ஆட்சி பரவலானது வடக்கில் காஷ்மீரிலிருந்து தெற்கில் எது வரை பரவி இருந்தது? 13th question. Which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point. Akbar made all efforts to win the goodwill of the Hindu nobles and the Hindu masses. புரிஞ்சுங்களா? அக்பர் இந்து மதத்தை சார்ந்த அறிஞர்கள் மற்றும் இந்து மக்களின் நல்லாசியை பெற அக்பர் இந்து மதத்தை சார்ந்த நல்லோர்கள் மற்றும் பெரியோர்கள் மக்களின்
பெரியோர்கள் மற்றும் மக்களின் நல்ல ஆசையை பெற பல முயற்சிகளை மேற்கொண்டார். செகண்ட் பாயிண்ட், he introduced the jizya tax. இவர் ஜிசியா எனும் வரியை அறிமுகப்படுத்தினார். தேர்ட் பாயிண்ட், he abolished tax on Hindu pilgrims. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து மத துறவிகள் அல்லது இந்து மதத்தை சார்ந்த பாதசாரிகள் சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சாமி இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய பாதசாரி பக்தர்கள் மீதான வரியை நீக்கினார் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் ஏ 1 and 3 only, ஆப்ஷன் பி 1 and 2 only, ஆப்ஷன் சி 2 and 3 only, ஆப்ஷன் டி 1, 2, 3. சரியான பதில சூஸ் பண்ணுங்க. 1 மட்டும் சரினா 1, 3 மட்டும் சரினா ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணுங்க. இல்ல 1, 2 மட்டும் தான் சரி அப்படின்னா ஆப்ஷன் பி சூஸ் பண்ணுங்க. 2, 3 மட்டும் தான் சரினா ஆப்ஷன் சி சூஸ் பண்ணுங்க. 1, 2, 3 எல்லாமே சரினா ஆப்ஷன் டி சூஸ் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन 14th, which Sikh guru received utmost respect and regards from Akbar, who was also gifted a plot of land in Amritsar? அக்பரினுடைய மதிப்பையும் புரிஞ்சுங்களா ஆதரவையும் பெற்ற சீக்கிய குரு யார்? அக்பரினுடைய மதிப்பையும் ஆதரவையும் பெற்ற சீக்கிய குருவின் பெயர் என்ன? அவருக்கு அக்பர் அம்ரிஸ்டர் நிலப்பகுதிகளை அன்பளித்தார். இதுக்கு பொற்கோயில் கட்டுறதுக்கு. ஆப்ஷன் ஏ குருநானக், ஆப்ஷன் பி குரு கோவிந்த் சிங், ஆப்ஷன் சி குரு அர்ஜுன், ஆப்ஷன் டி குரு ராம்தாஸ். 15th question, இப்தத் கானா இஸ் a place in which? புரிஞ்சுங்களா? இப்தத் கானா என்பது என்ன? ஆப்ஷன் ஏ all military decisions are taken. இந்த இடத்தில் தான் அனைத்து ராணுவ முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டன. அனைத்து ராணுவம் சார்ந்த முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டன. ஆப்ஷன் பி ஆல் பீப்புள் சென்ட்ரிக் பாலிசிஸ் ஆர் டிசைடட். மக்கள் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான இடம். தேர்ட் பாயிண்ட், ஸ்காலர்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜியன் மீட் ஃபார் ஏ டிஸ்கோர்ஸ். மதத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக அனைத்து மதம் சார்ந்த அறிஞர்களும் சந்திக்கும் இடம் இப்தத் கானா என்பது. ஆப்ஷன் டி கெஸ்ட் ஹவுஸ் ஃபார் அதர் கண்ட்ரி கிங்ஸ். மற்ற நாட்டு அரசர்களுக்கு உள்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட விருந்தினர் மாளிகை அப்படின்னு சொல்றோம். 16th question, which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point, Jahangir was more interested in Jahangir art and painting and gardens and flowers than in running the government. ஜஹாங்கீர் படம் வரைதல், கலை மற்றும் தோட்டம், பூக்கள் நடுதல் போன்ற வேலைகளிலும் அரசாங்கத்தை நடத்துவது போன்ற வேலைகளிலும் மிகவும் நாட்டம் காட்டினார். ஜஹாங்கீர் கலை, ஓவியம், தோட்டம் உருவாக்குதல், மலர் செடிகளை நடுதல், அரசாங்கத்தை திறமையுடன் கையாளுதல் போன்ற தகவல்களில் மிகவும் நாட்டம் காட்டினார். செகண்ட் பாயிண்ட், toleration of religion of Akbar's time continued in Jahangir's time. அக்பரை போலவே பல மதங்களை ஏற்றுக்கொள்வதில் ஜஹாங்கீரும் இருந்தார். அக்பரை போலவே பல மதங்களை ஏற்றுக்கொள்ளும் கொள்கையில் ஜஹாங்கீரும் இருந்தார். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2மே, ஆப்ஷன் டி 2மே தவறு. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி both, ஆப்ஷன் டி none. 17th question, who granted trading rights to the Portuguese and later to the English? யார் முதலில் போர்ச்சுகீசியர்களுக்கு வர்த்தக உரிமையை வழங்கினார், பின் ஆங்கிலேயர்களுக்கு வர்த்தக உரிமையை வழங்கினார்? ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் பி ஜஹாங்கீர், ஆப்ஷன் சி அவுரங்கசீப், ஆப்ஷன் டி குஸ்ரோ. சொல்ல போனா முகலாயர்களே 1526வது வருஷம் தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. 18th question, ஷாஜகான் ரூல்டு ஃபார் how many years? ஷாஜகான் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? ஆப்ஷன் ஏ 20 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 25 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 30 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 35 ஆண்டுகள். 20 இயர்ஸா, 25 இயர்ஸா, ஆர் 30 இயர்ஸா, 35 இயர்ஸா? கரெக்டா ஃபைண்ட் பண்ணுங்க. 19th question,
which of the statement is not correct? பின்வருவனவற்றுள் எது தவறான கூற்று? எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்கோம்ப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஷாஜகான் was tolerant towards other religions than Islam. புரிஞ்சுங்களா? ஷாஜகான் இஸ்லாமை மட்டுமின்றி அனைத்து மதங்களையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பாயிண்ட், ஷாஜகான் fell ill in 1657 and a war of succession broke out among his four sons. ஷாஜகான் 1657ஆம் ஆண்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அப்போது ஆட்சிக்கான யுத்தத்தில் அவருடைய 4 மகன்களும் சண்டையிட்டுக் கொண்டனர். யார் அரசராகிறது அப்படிங்கிறதுல சொல்றேன்னா, ஷாஜகான் அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, இவர் 1857ஆம் ஆண்டு உடல்நிலை சரியில்லாத போது இவருடைய மகன்கள் யார் அரசராக வேண்டும் எனும் யுத்தத்தில் ஈடுபட்டனர். தேர்ட் பாயிண்ட், ஷாஜகான் passed the last 8 years of his life as a prisoner. ஷாஜகான் தனது வாழ்க்கையின் கடைசி 8 ஆண்டுகளை சிறைவாசியாக கழித்தார். ஷாஜகான் தனது வாழ்க்கையில் கடைசி 8 ஆண்டுகளை சிறைவாசியாக கழித்தார். ஓகே, இதுல இருந்து சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி 2 and 3 only, ஆப்ஷன் டி ஆல் தி above. 20th question, who assumed the title ஆலம்கீர்? ஆலம்கீர் எனும் பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆலம்கீர் எனும் பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாபர், ஆப்ஷன் பி அக்பர், ஆப்ஷன் சி ஷாஜகான், ஆப்ஷன் டி அவுரங்கசீப். இந்த டைம் கேட்டிருந்தாங்க ஆலம்கீர் நாமாவை எழுதுனது யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஆலம்கீர் நாமாவை எழுதுனது யாருன்னு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 21 question, choose the correct statement. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point, Aurangzeb hostility towards Rajputs lead to prolonged war with them. புரிஞ்சுங்களா? அவுரங்கசீப்பின் கொள்கையால் ராஜபுத்திரர்கள் தொடர்ந்து முகலாயர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அவுரங்கசீப்பின் கொள்கையினால் ராஜபுத்திரர்கள் தொடர்ந்து முகலாயர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். புரிஞ்சுங்களா? செகண்ட் பாயிண்ட், his rebellious son Prince Akbar joined the force of Rajput and created troubles to him. புரிஞ்சுங்களா? என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப்பினுடைய மகனான அக்பர் ராஜபுத்திரர்களுடன் இணைந்து அவுரங்கசீப்பினுடைய ஆட்சிக்கு பாதகத்தை ஏற்படுத்தினார். அவுரங்கசீப்பின் மகனான அக்பர் ராஜபுத்திரர்களுடன் இணைந்து, சரிங்களா, முகலாயர்களுடைய ஆட்சிக்கு, அதாவது அவுரங்கசீப்பினுடைய ஆட்சிக்கு தடைகளை ஏற்படுத்தினார். தேர்ட் பாயிண்ட், இந்த டெக்கான் அவுரங்கசீப் brought பிஜப்பூர் கோல்கொண்டா into submission. தக்கான பகுதிகளில் பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா பகுதிகளை அவுரங்கசீப் கைப்பற்றினார். தக்கான பகுதிகளில் பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா பகுதிகளை அவுரங்கசீப் கைப்பற்றினார். ஆப்ஷன் ஏ 1 only, 1 மட்டும் தான் கரெக்ட்னா 1 மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் பி 1 2 3 மூணுமே கரெக்ட்னா ஆப்ஷன் பி சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் சி 1 and 2, ஆப்ஷன் டி 2 and 3. 22nd question, under Mughal administration which of the following function was with emperor? முகலாயர்களின் ஆட்சியின் போது முகலாய அரசரின் பணிகள் யாவை? முகலாயர்களினுடைய ஆட்சியின் போது முகலாய அரசரின் பணிகள் யாவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லா மேக்கர், சட்டங்களை உருவாக்குபவர். செகண்ட் பாயிண்ட், சீஃப் எக்ஸிகியூட்டிவ், தலைமை அதிகாரி. தேர்ட் பாயிண்ட், கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஆர்மி, படை தளபதியாகவும் செயல்பட்டார். ஃபோர்த் பாயிண்ட், ஃபைனல் டிஸ்பென்சர் ஆஃப் ஜஸ்டிஸ், இறுதி நீதி வழங்கும் அதிகாரி. சரிங்களா? அரசனுடைய வேலை என்னன்னு கேட்டிருக்கோம். லா மேக்கர், சட்டங்களை இயற்றுபவர். சீஃப் எக்ஸிகியூட்டிவ், தலைமை அதிகாரி. தேர்ட் பாயிண்ட், முப்படைகளின் தளபதியோடு சொல்லலாம், கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ். ஃபோர்த் பாயிண்ட், ஃபைனல் டிஸ்பென்சர் ஆஃப் ஜஸ்டிஸ், இறுதி நீதியை வழங்குபவர். ஆப்ஷன் ஏ 1 2 3, ஆப்ஷன் பி 1 2 4, ஆப்ஷன் டி 2 and 3, ஆப்ஷன் டி எல்லாமே சரியா. 23rd question, match the following type. சரிங்களா? அதாவது முகலாயர்களின் ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்ட பதவிகளினுடைய பெயர், அந்த பதவிகளினுடைய வேலை, இது ரெண்டையும் சரியா பொருத்தம். ஆப்ஷன் ஏ வாக்கில் அப்படின்னா தலைமை நீதிபதி, சீஃப் ஜட்ஜ்னு கொடுத்திருக்கோம். வாக்கில் என்ன கொடுத்திருக்கோம்? தலைமை நீதிபதி, சீஃப் ஜட்ஜ்னு கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
வாசிர் அப்படின்னா என்ன? பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் கொடுத்திருக்கோம். தேர்ட் பாயிண்ட் மிர்பக்ஷி. மிர்பக்ஷி என்ன கொடுத்திருக்கோம்? இன்சார்ஜ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வருமானம் மற்றும் செலவினங்களின் அலுவலர். ஆப்ஷன் டி காசி அப்படின்னா QAZI காசி அப்படின்னா இன்சார்ஜ் ஆஃப் த ஆர்மி, படைகளின் அலுவலர். 24th question. During Mughal time, the term சர்க்கார்ஸ் refers to. முகலாயர்களுடைய ஆட்சியின் போது சர்க்கார் என்பது எதை குறிக்கிறது? சர்க்கார். ஆப்ஷன் ஏ province, மாகாணங்களை குறிக்கிறது. ஆப்ஷன் பி டிஸ்ட்ரிக்ட், மாவட்டங்களை குறிக்கிறது. ஆப்ஷன் சி நேஷன், நாட்டை குறிக்கிறது. ஆப்ஷன் டி கவர்மெண்ட், கவர்மெண்ட்னா அரசாங்கத்தை குறிக்கிறது. 25th question. Kotwals are the government officials during Mughal times who is appointed for the purpose of maintaining. கோட்வால் என்பவர்கள், கோட்வால் இதெல்லாம் வந்து முஸ்லிம் இஸ்லாமிய மொழியில் இருக்கக்கூடிய பெயர்கள். இதற்கு தமிழ் பெயராக்கம்லாம் கிடையாது. கோட்வால்ல தமிழ்லையும் கோட்வால் தான். கோட்வால் என்பவர்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருந்தனர். இவர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டனர்? கோட்வால் என்பவர்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருந்தனர். இவர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ லா அண்ட் ஆர்டர், சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்க. ஆப்ஷன் பி லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது நில கையேடுகளை பாதுகாக்க, நில கையேடுகளை பாதுகாக்க. ஆப்ஷன் சி பினான்சியல் ரெக்கார்ட், நிதி கையேடுகளை பாதுகாக்க. ஆப்ஷன் டி பாப்புலேஷன் டேட்டா, அதாவது மக்கள் தொகையை கணக்கெடுக்க. இதுல எது சரி? 26. Who introduced the மான்சப்தாரி சிஸ்டம்? மான்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மான்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ இல்துமிஸ், ஆப்ஷன் பி அக்பர், ஆப்ஷன் சி அவுரங்கசீப், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 27th question. Which among the following statement is not correct about மான்சப்தாரி சிஸ்டம்? மான்சப்தாரி முறையை பொறுத்தவரையில் பின்வருவனவற்றுள் எது தவறான தகவல்? மான்சப்தாரி முறையை பொறுத்தவரையில் பின்வருவனவற்றுள் எது தவறான தகவல்? ஆப்ஷன் ஏ everyone in the service was given a mansab, meaning a position or rank. சரிங்களா? படைகளில் இருந்த ஒவ்வொருவருக்கும் மான்சப் எனும் பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? தரம்னு சொல்லுவோம், இதை தரம் எனவும் சொல்லலாம். ஆப்ஷன் பி மான்சப்தார் ரேங்க் வாஸ் டிபெண்டன்ட் ஆன் ஜட் அண்ட் சாவர். மான்சப்தாரி தரம் அல்லது பதவி என்பது அவருடைய ஜத் மற்றும் ஜாவரை குறிப்பிடும். ஜத் மற்றும் ஜாவரை குறிப்பிடும். ரேங்க் அண்ட் பொசிஷன் தான் ஜட் அண்ட் ஜாவர்னு சொல்றோம். ஆப்ஷன் சி சாவர் வாஸ் த நம்பர் ஆஃப் ஹார்சஸ் அண்ட் ஹார்ஸ்மென் he had to maintain. ஜாவர் என்பது குதிரைகளின் எண்ணிக்கை மற்றும் குதிரைகளை ஓட்டுபவர்களை கையாளும் எண்ணிக்கை. புரிச்சுங்களா? ஆப்ஷன் டி ரேங்க் ஆஃப் மான்சப்தார் வாஸ் ஹெரிடிட்டரி டியூரிங் அக்பர்ஸ் டைம். அக்பர்னுடைய ஆட்சி காலத்தின் போது மான்சப்தாரி பதவியானது வாரிசுரிமையாக்கப்பட்டது. வாரிசுரிமையாக்கப்பட்டது. ஓகே. 28th question. Assassin recent type. Assassin என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ்ட் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி அட் சூரத். பிரிட்டிஷ் தன்னுடைய முதல் கம்பெனியை சரிங்களா சூரத்தில் நிறுவியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, ஜஹாங்கீர் கிராண்டட் ட்ரேடிங் ரைட்ஸ் டு தி இங்கிலீஷ். ஜஹாங்கீர் அதற்கான உரிமத்தை, வர்த்தக உரிமத்தை வழங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆர் சரியாக ஏவை விவரிக்கிறது. ஆப்ஷன் பி ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆர் சரியாக ஏவை விவரிக்கவில்லை. ஆப்ஷன் சி ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட். ஏ என்பது தவறு, ஆர் என்பது சரி. ஆப்ஷன் டி ஏ அண்ட் ஆர் ஆர் ராங். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே தவறு. 29th question. According to the land revenue administration of Mughals, share of the state was fixed at dash of the average produce for 10 years. According to the land revenue administration of Mughal, முகலாயர்களின் நில கையாளுகையை பொறுத்தவரையில் அல்லது நில நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் 10 ஆண்டுகளுக்கு எந்த விகித வரியை மேற்கொண்டது? எந்த விகிதத்துல வரி விதிச்சாங்க 10 ஆண்டுகளுக்கு? 10 ஆண்டுக்கு ஒரு டைம் மாத்திட்டே இருப்பாங்க. அந்த 10 ஆண்டுக்கு என்ன விகிதம் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 1/3, 1/3. ஆப்ஷன் பி 1/5, 5/5. ஆப்ஷன் சி
1/4 நான்கில் ஒரு பங்கு. ஆப்ஷன் டி 1/6 ஆறில் ஒரு பங்கு. 30th question. Which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point. Every Mansabdar was a Jagirdar if he was not paid in cash. அனைத்து மான்சப்தார்களும் ஜகீர்தார் என அழைக்கப்பட்டனர். அவருடைய ஊதியம் சில பணமாக, அதாவது ரொக்கமாக கொடுக்கப்படாவிடில். அனைத்து மான்சப்தார்களும் ஜகீர்தார் என அழைக்கப்பட்டனர். அவருடைய ஊதியம் ரொக்கமாக கொடுக்காம நிலமா கொடுத்தாங்க. செகண்ட் பாயிண்ட். ஜகீர்தார் கலெக்டட் த ரெவென்யூ த்ரூ ஹிஸ் ஓன் அபிஷியல்ஸ். ஜகீர்தார்கள் நில வருவாயை தன்னுடைய சொந்த அதிகாரிகளை கொண்டு என்ன பண்ணாங்க? கலெக்ட் பண்ணாங்க, வசூலித்தனர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜகீர்தார்கள் நில வருவாயை தன்னுடைய சொந்த அதிகாரிகளை கொண்டு வசூலித்தனர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கோம், மான்சப்தார் அனைவரும் ஜகீர்தார் ஏனெனில் அவருடைய ஊதியம் ரொக்கமாக கொடுக்கப்படாவிடில். செகண்ட் பாயிண்ட். ஜகீர்தார் கலெக்டட் த ரெவென்யூ த்ரூ ஹிஸ் ஓன் அபிஷியல்ஸ். ஜகீர்தார்கள் தங்களுடைய சொந்த அதிகாரிகளை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க? நில வருவாயை வசூலித்தனர் கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி both, ஆப்ஷன் டி none. 31st question. அமல் குசார் டியூரிங் த முகல் டைம் பாஸ். அமல் குசார் என்பவர் முகலாயர் காலத்தில் யார்? அமல் குசார் என்பவர் முகலாயர்களுடைய காலத்தில் யார்? ஆப்ஷன் ஏ ரெவென்யூ கலெக்டர், வரி வசூலிப்பவர் அல்லது வருமானத்தை வசூலிப்பவர். ஆப்ஷன் பி போலீஸ் ஆபீசர், காவல்துறை அதிகாரி. ஆப்ஷன் சி ஜட்ஜ், ஒரு நீதிபதி. ஆப்ஷன் டி none of the above, மேற்கண்ட எதுவும் இல்லை. 32nd question. தின் ஐ இலாஹி டியூரிங் த அக்பர் ரீஜியன் வாஸ். அக்பருடைய ஆட்சி காலத்தில் தின் ஐ இலாஹி என்பது என்ன? அக்பருடைய ஆட்சி காலத்தில் தின் ஐ இலாஹி என்பது என்ன? இவருடைய கான்செப்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா தின் ஐ இலாஹி அப்படிங்கிறத ஃபெயிலியர். ஆப்ஷன் ஏ வார் ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு போர் யுக்தி அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அரசாங்கத்தின் திட்டம்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் சி நியூ ஃபெய்த் ஆர் ரிலீஜியன், இது ஒரு புது நம்பிக்கை அல்லது மதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்ஷன் டி கிஃப்ட் டு நோபல்ஸ், புரிஞ்சுங்களா? ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பரிசு கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு சொல்றாங்க. 33rd question. Which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point. ஜஹாங்கீர் and அவுரங்கசீப் also followed the policy of அக்பர். ஜஹாங்கீர் மற்றும் அவுரங்கசீப் ஆகிய இருவரும் அக்பரின் கொள்கைகளை பின்பற்றினர். ஜஹாங்கீர் மற்றும் அவுரங்கசீப் ஆகிய இருவரும் அக்பரின் கொள்கைகளை பின்பற்றினர். செகண்ட் பாயிண்ட். அவுரங்கசீப் ரிஜெக்டட் த லிபரல் வியூஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரொசீஜர்ஸ். புரிஞ்சுங்களா? அவுரங்கசீப் தன்னுடைய தாராள கொள்கைகளை என்ன பண்ண, தன் முன்னோர்கள் பின்பற்றிய தாராள கொள்கைகளை பின்பற்றவில்லை, நிராகரித்தார் அப்படின்னு சொல்றோம். அக்பர் தன் முன்னோர்கள் பின்பற்றிய தாராள கொள்கைகளை பின்பற்றவில்லை. ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மட்டுமே, ஆப்ஷன் சி 2மே, ஆப்ஷன் டி 2ம் தவறு. 34th question. Who introduced the Persian style of architecture to India? Who introduced Persian style of architecture to India? அதாவது பெர்சிய கட்டிடக்கலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பெர்சிய கட்டிடக்கலையில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாபர், ஆப்ஷன் பி அக்பர், ஆப்ஷன் சி ஷாஜகான், ஆப்ஷன் டி ஜஹாங்கீர். 35th question. Famous peacock throne covered with expensive jewels was made for the emperor to sit on, was built during the time of, புரிச்சுங்க, பிரசித்தி பெற்ற மயிலாசனம் பல ஆபரணங்களால் தயாரிக்கப்பட்டது, விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டது. இது யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் பி பாபர், ஆப்ஷன் சி ஜஹாங்கீர், ஆப்ஷன் டி ஷாஜகான். 36th question. Red Fort, also called Lal Killa in Delhi, was the residence of Mughal emperor, was built by. செங்கோட்டை லால் கிலா, அதாவது சிகப்பு கோட்டை எனவும் அழைக்கப்படுகிறது. இது யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அல்லது யாரால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் பி ஹுமாயூன், ஆப்ஷன் சி ஷாஜகான், ஆப்ஷன் டி ஜஹாங்கீர். செங்கோட்டையை கட்டியவர் யார்?
37th question. Who was the revenue minister of Akbar? அக்பரினுடைய நிதி அமைச்சர் யார்? அக்பரினுடைய நிதி அமைச்சர் யார்? ஆப்ஷன் ஏ பீர்பால், ஆப்ஷன் பி ராஜா பகவான் தாஸ், ஆப்ஷன் ஏ பீர்பால், ஆப்ஷன் பி ராஜா பகவான் தாஸ், ஆப்ஷன் சி ராஜா தோடர்மால், ஆப்ஷன் டி ராஜா மான்சிங். 38th question, assassin and recent type. Aurangzeb intolerance toward other religions made him unpopular among people. அவுரங்கசீப் பிற மதங்களை பொறுத்து கொள்ளாததால், அதாவது அவுரங்கசீப் பிற மதங்களை எதிர்த்ததால், சரிங்களா, மக்களிடையே பெரிய பெயர் பெறவில்லை. மக்கள் அவரை வெறுக்கிறதுக்கான காரணமே அவர் மத்த மதத்தை பொறுத்துக்காததான் அப்படி சொல்றாங்க. ரைட், கரெக்ட் தான். ரீசன், அவுரங்கசீப் ரீஇம்போஸ் த ஜிசியா அண்ட் பில்கிரிமேஜ் டாக்ஸ் ஆன் ஹிந்துஸ். அவுரங்கசீப் ஜிசியா மற்றும் புரிஞ்சுங்களா பக்தர்கள் மீதான, இந்து பக்தர்கள் மீதான வரியை மீண்டும் சுமத்தினார். ஜிசியாவை ரிமூவ் பண்ண யாருன்னா அக்பர். பில்கிரிமேஜ் டாக்ஸ் இதெல்லாம் இம்போஸ் ரிமூவ் பண்ணவர்லாம் யாருன்னா அக்பர். அது திருப்பி போட்டவர் அவுரங்கசீப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, ஆர் சரியாக ஏவை விவரிக்கிறது. ஆப்ஷன் பி ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, ஆர் சரியாக ஏவை விவரிக்கவில்லை. ஆப்ஷன் சி ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட். ஏ என்பது தவறு, ஆர் என்பது சரி. ஆப்ஷன் டி ஏ அண்ட் ஆர் ஆர் ராங். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே தவறு. 39th question, match the following type. தந்தை மற்றும் மகனுடன் பொறுத்துக. அக்பர்னுடைய மகன் யாரு அப்படிங்கறத கரெக்டா பொறுத்துங்க. தௌலத் கான் லோடியினுடைய மகன் யாரு அப்படிங்கறத கரெக்டா பொறுத்துங்க. அதே மாதிரி ஹசன் சுரி அவருடைய மகன் யாரு, பாபருடைய மகன் யாரு, உதய் சிங்கினுடைய மகன் யார். அக்பருக்கு நேரம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா திலாவர் கான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திலாவர் கான். தௌலத் கானுக்கு நேரம் என்ன கொடுத்தாங்க, ராணா பிரதாப். சரிங்களா. ஹசன் சூரிக்கு நேரா ஹுமாயூன் கொடுத்திருக்கோம். பாபருக்கு நேரா ஷேர்ஷான் கொடுத்திருக்கோம். உதய் சிங்க்கு நேரா ஜஹாங்கீர் கொடுத்திருக்கோம். 40th question, Babur inherited a small kingdom in Central Asia is called as. சரிங்களா. பாபரால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய அரசாங்கம் மத்திய ஆசியாவில் உள்ளது. அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாபரால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய நாடு அல்லது அரசாங்கம் மத்திய ஆசியாவில் உள்ளது. அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஃபர்கானா, ஆப்ஷன் பி சந்தேரி, ஆப்ஷன் சி ஆக்ரா, ஆப்ஷன் டி டெல்லி. சரிங்களா. இதுல 3 இடமே இப்ப இந்தியாவில தான் இருக்கு. ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இந்தியாவில் இல்லை. அதுதான் ஆன்சர். 41st question, பாபர் led his first expedition towards. பாபர் தன்னுடைய முதல் போரை யார் மீது தொடுத்தார்? ஆப்ஷன் ஏ காபூல், ஆப்ஷன் பி சைனா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி துருக்கி. 42nd question, the memory of gallant Rajput dash is treasured in which Rajaputra. ராஜபுத்திரர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்த ராஜபுத்திரர் யார்? ஆப்ஷன் ஏ ராணா பிரதாப், ஆப்ஷன் பி ராணா உதய் சிங், ஆப்ஷன் சி பிருத்திவிராஜ் சௌஹான், ஆப்ஷன் டி ராணா சங்கா. 43rd question, Akbar sent dash of Jaipur as governor of Kabul once. அக்பர் ஜெய்ப்பூரின் ஆளுநரான யாரை காபூல் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்? சரிங்களா. அக்பர் ஜெய்ப்பூரின் ஆளுநரான எந்த அரசரை காபூல் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்? ஆப்ஷன் ஏ ராணா பிரதாப், ஆப்ஷன் பி ராணா மான்சிங், ராஜா மான்சிங், ஆப்ஷன் சி ராஜா தோடர்மால், ஆப்ஷன் டி ராணா சங்கா. 44th question, Shivaji proclaimed himself the emperor of Maratha state in. சிவாஜி தன்னை மராட்டியர்களின் பேரரசர் என எந்த ஆண்டு கூறினார்? சிவாஜி தன்னை மராட்டியர்களின் பேரரசு என எந்த ஆண்டு கூறினார்? ஆப்ஷன் ஏ 1674, 1674, ஆப்ஷன் பி 1754, 1754, ஆப்ஷன் சி 1685, 1685, ஆப்ஷன் டி 1690, 1690. எந்த வருஷம் சிவாஜி தன்னை மராட்டியர்களின் பேரரசர் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற கரெக்டா சூஸ் பண்ணுங்க.
45th question, who were conferred hereditary rights over ஜமீன் அப்படின்னு அர்த்தம்னா நிலத்தின் மீது வாரிசுரிமை கொண்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? நிலத்தின் மீது வாரிசுரிமை கொண்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ கோட்வால்ஸ், ஆப்ஷன் பி சுபேதார்ஸ், ஆப்ஷன் சி ஜமீன்தார்ஸ், ஆப்ஷன் டி சர்க்கார்ஸ். கோட்வால்களா இல்ல சுபேதார்களா, ஜமீன்தார்களா இல்ல சர்க்கார்களா, யார் நிலத்தின் வாரிசுரிமைதாரர்களாக கருதப்பட்டனர்? 46th question, the famous monument of Sher Shah region was his mausoleum built at. புரிஞ்சுங்களா? ஷேர்ஷாவின் முக்கியமான கட்டிடமான முசோலியம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? ஷேர்ஷாவின் மிக முக்கியமான கட்டிடமான முசோலியம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கயா, ஆப்ஷன் பி பாட்னா, ஆப்ஷன் சி நாலந்தா, ஆப்ஷன் டி சாசரம். 47th question, the word famous Taj Mahal is built by side of the river. எந்த ஆற்றின் கரையில் உலக பிரசித்தி பெற்ற தாஜ்மஹால் கட்டப்பட்டது? எந்த ஆற்றின் கரையில் உலகின் பிரசித்தி பெற்ற தாஜ்மஹாலானது கட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கங்கை, ஆப்ஷன் பி சரஸ்வதி, ஆப்ஷன் சி ஜமுனா, ஆப்ஷன் டி சிந்து. கங்காவா, சரஸ்வதியா, ஜமுனாவா இல்ல சிந்து நதியா? 48th question, the Bibika Maqbara in Aurangabad was built by the prince. Bibika Maqbara எனும் கட்டடம் அவுரங்காபாத்தில் அமைந்துள்ளது. இது யாரால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் பி ஹுமாயூன், ஆப்ஷன் சி பாபர், ஆப்ஷன் டி அசாம் ஷா. 49th question, find out the correct statement. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அக்பர் வாஸ் சக்சீடட் பை பிரின்ஸ் சலீம், ஹிஸ் சன் த்ரூ எ ராஜ்புட் வைஃப். புரிஞ்சுங்களா? அக்பருக்கு பின் ஆட்சி செய்தவர் சரிங்களா சலீம், இளவரசர் சலீம். இளவரசர் சலீம் என்பவர் இவருடைய மகனே, தன்னுடைய ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்தவர் தான் சலீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the toleration of religion of Akbar time continued in Shahjahan's time. புரிஞ்சுங்களா? அக்பரை போன்றே ஷாஜகானும் அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்பவராக இருந்தார். அல்லது அக்பரின் காலத்தை போன்றே ஷாஜகானின் காலத்திலும் அனைத்து மதங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. தேர்ட் பாயிண்ட், அவுரங்கசீப் suppressed the revolt of Bundeljats, Sattanamis and Sikhs. அவுரங்கசீப் புந்தேலா இடங்களை சார்ந்த ஜாத்தும் மற்றும் சட்டநாமியர்களையும் சீக்கியர்களையும் ஒடுக்கினார். அவுரங்கசீப் ஜாத், சட்னாமிகள் மற்றும் சீக்கியர்களை ஒடுக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபோர்த் பாயிண்ட், இந்த முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் Sadar us Sudar was the Minister of Finance. முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் சதார் உஸ் சுதார் என்பவர் நிதியமைச்சராக அழைக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் ஏ 1, 2, 4. ஆப்ஷன் ஏ என்ன சொல்றப்பா 1, 2, 4 அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி 1 and 3 only. ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. ஆப்ஷன் சிங்கிறது 1, 2, 3, 4. ஆப்ஷன் டி none of the above. கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 50th question, last question of the day. Which among the following is correct chronology order of kings? அரசர்களின் காலவரிசைப்படி சரியாக எழுதவும். ஆப்ஷன் ஏ பாபர், அக்பர், ஷாஜகான், ஜஹாங்கீர். ஆப்ஷன் பி பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர். ஆப்ஷன் சி பாபர், அக்பர், அவுரங்கசீப், ஷாஜகான். ஆப்ஷன் டி பாபர், அவுரங்கசீப், அக்பர், ஹுமாயூன். சரிங்களா? பாபர், அவுரங்கசீப், அக்பர், ஹுமாயூன். சரியான வரிசைப்படி எழுதணும். ஸோ நாளையிலிருந்து கொஸ்டின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தமிழ்லே இருக்கும். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆல்மோஸ்ட் 20 நாளை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இனி ஒரு 80 நாள் தான். கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா 6th to 12th புக்கை சரியாக படித்து முடிச்சிடலாம். இன்னைக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
முக்கியமாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.